ஒரு 2 நிமிஷம் இந்த ரீல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஐ ப்ராமிஸ் நாட் டு வேஸ்ட் யுவர் டைம். எல்லாருக்கும் காமனா ஒரு கேள்வி, வாட் இஸ் டெமோக்ரஸி? இட்ஸ் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள் தானே தவிர இட்ஸ் நாட் பை த பீப்புள். எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த கேள்வி நான் கேட்கணும்? அந்த ஒரு நாள் நீங்க எடுக்க போற முடிவு தான் அடுத்த 4 வருஷத்துக்கு உங்க தலையெழுத்து, உங்க குடும்பத்தோட தலையெழுத்து, உங்க குழந்தைங்களோட தலையெழுத்து, எல்லாரோட தலையெழுத்தையும் மாத்த போகுது. அவ்வளவு பெரிய பவர் எல்லாரும் கையில வச்சுக்கிட்டு அது யூஸ் பண்ண தெரியாம நம்ம உட்காந்துருக்கிறது தான் எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அதனாலதான் இந்த வீடியோ நான் எடுக்க ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு கேள்வி, ஹவு டு யூ ஆக்சுவலி செலக்ட் அ லீடர்? ஒரு லீடரை நீங்க எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? அவர் வந்தாருன்னா அடுத்த 4 வருஷம் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இருக்குமா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா, வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா, நம்ம ஸ்டேட் முன்னேறுமா, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அனலைஸ் பண்ணி தான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணுமே தவிர ப்ரோ அவர் ஃபேன் ப்ரோ, எனக்கு அவர் பிடிக்கும் ப்ரோ, ஃபேன்ஸ் எனக்கு பார்த்தாலே பிடிக்கல ப்ரோ, அதனால தான் நான் ஆப்போசிட் கட்சிக்கு வந்துட்டேன் ப்ரோ, இட்ஸ் நாட் ஆக்சுவலி வேலிட் ரீசன். நீங்க ஒரு பெரிய பவரை மிஸ்யூஸ் பண்றீங்க. ஒரு தலைவர் வராருன்னா நம்ம ஊர் முன்னேறுமா, அடுத்த 4 வருஷம் நம்ம ஊர்ல நிம்மதியா வாழலாமா, நம்மளுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்குமான்னு தான் நீங்க பாக்கணுமே தவிர இவர் வந்தாருன்னா நான் அவ்வளவுதான், எனக்கு இது கிடைக்கும், எனக்கு அது கிடைக்கும், எனக்கு இந்த பவர் கிடைக்கும், ஜாலியா சுத்துவேன், இந்த மாதிரி இருக்கவே கூடாதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டெமோக்ரஸி எப்படி இருக்கணும்னா, ஒரு பொது மக்கள்ல இருந்து ஒரு நபர் மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இருக்கிற ஒரு நபர் தலைவர் ஆயிட்டு ஒரு நாட்டை இல்ல ஒரு ஸ்டேட்டை ரூல் பண்ணணும். அதுதான் டெமோக்ரஸி. தட்ஸ் பியூர் டெமோக்ரஸி. காமராஜர் ஐயா மாதிரி இப்ப யாரும் வரமாட்டாங்க, வரப்போறதும் இல்ல. ஆனா இப்ப இருக்கிற தலைவர்களை சூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒன்னும் சான்ஸ் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாத்துறதுக்கு நம்ம கையில ஒரு பவர் இருக்கு. வர எலெக்ஷன்ல நீங்க உங்க குடும்பம், உங்க குழந்தைங்க எல்லாரோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும், இந்த ஊர்ல சந்தோஷமா இருக்கணும்ன்றது எண்ணி ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்க. ஏன்னா தமிழ்நாட்டோட தலையெழுத்து பொதுமக்களான நம்ம கையில, உங்க கையில தான் இருக்கு. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.